வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். தரமான பெரிய பெரிய பிக் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ராலேருந்து அந்த மிஸ்ட்ரி நபர், நான் வேறு சிஎம் பங்குக்கும் பிரான் பிரேக்குக்கும் டே 1 மேட்ச் நடக்கும்போது சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அங்கே தான் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே மண்டே நைட்ரால் கொண்டு வந்து ஆனால் யாருன்னே காமிக்கல. ரேமிஸ்டீரியாவும் ஸ்டாம்ப் அப் கனெக்ட் பண்ணியிருக்காரு, எல்ஏ நைட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஓடிட்டு இருக்கிறாரு. அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டு கதை சுத்தமாக நீ முடிச்சே விட்டாங்க. ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு போட்டு சுனாமிலாம் போட்டு விட்டாங்க. எதுக்காக ப்ரோ இவ்வளோ வாட்டி அட்டாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா க்ளீனாக தெரியுது. எல்ஏ நைட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. எல்ஏ நைட்டுக்கு இன்ஜுரியோ இல்லை சில வீக்கெண்ட் லீவோ தேவைப்படுது போல். அதனால் அவர் அட்டாக் பண்ணி இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா சில மாதங்களோ சில வாரங்களோ பார்த்திங்கன்னா வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி என்னன்றது தெரியல. நெக்ஸ்ட்டு மண்டே நைட்டால் வரலன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 மாதங்கள் இல்லை 1 மாதங்கள் வரமாட்டார். ஏன்னா ராயல் ரம்பில் கூட ஒரு போஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது மேபி எலிமினேஷன் சாம்பர் இல்லை வெஸ்ட்மினா கிட்ட டைமில் வருவாரான்றது தெரியல. ஆக மொத்தம் அவரை இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த வேலை பண்ணானுங்க. லோகன் பாலுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. மேட்ச் நல்லா தாறுமாறாக இருந்தது. மெயின் ஈவெண்ட் தான். சில பேர் நினச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ ரேமிஸ்டீரியோ ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த மாதிரிலாம் நடந்து மேட்ச் வச்சு இப்படி ஆயிடுச்சு, ரேமிஸ்டீரியோ ஹெல்ப் பண்ண வரலன்னா ரேமிஸ்டீரியோ ஆல்ரெடி அடித்து தள்ளி விட்டதால் அவராலையும் பார்த்தீங்கன்னா வர முடியல. அது மட்டும் இல்லாமல் தலைவன் சுனாமி ஒன்று கனெக்ட் பண்ணாமல் பாருங்கள் காரில். அங்கே யாருங்க பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு டைம் கனெக்ட் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு தரமான சுனாமி ஒன்று கார் மேலே கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ரேமிஸ்டீரியோ அட்டாக் பண்ணதுக்கு, இந்த எல்ஏ நைட்டு தோற்றதுக்கு, இப்படி இன்ஜுரி ஆனதுக்கு அந்த மிஸ்ட்ரி நபர் தான். இங்கேயும் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டார். ஏற்கனவே அந்த மிஸ்ட்ரி நபரை பற்றி இன்னும் சர்ச்சைகள் கிளம்பினிக்குது. இன்னும் வேறு சிறப்பாக பண்ணி விட்டு போயிட்டு இருக்கிறான் அந்த மிஸ்ட்ரி காய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட அந்த லேரி இறந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரமும் அப்புறம் இப்போ வந்த மண்டே நைட்ரா கிட்டத்தட்ட 2 மண்டே நைட்ரால் இல்லை, சர்வீசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாரியம் முடிஞ்சதுக்கப்புறமே இப்போ 2 மண்டே நைட்ரா நடந்துருச்சு. 2த்துலேயுமே இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த மேபி இது அந்த சோகம் இருக்கலாம், அப்படி இல்லைனா சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அது சரி பண்ணிகிட்ருக்கலாம். பட் சிஎம் பங்க் இல்லாத கவலையை எங்கே ஒருத்தர் அதை போய்கிட்டு தான் இருக்கார், பிரான் பிரேக்கரு. ஏன்னா பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும், இவர் வச்சு பிரான் பிரேக்கர் பேசுறதை பார்த்தா சிஎம் பார்த்த கதையை முடிச்சு விட்ருவாரு போல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த மிஸ்ட்ரி நபர், லோகன் பாலு, பிரான்சன் ரீடு, பாலேமனு, இவங்களெல்லாம் தாண்டி சிஎம் பங்க் வின் பண்ணணும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ சர்ப்ரைஸாக பிரான் பிரேக்கரை வின் பண்ண வச்சாலும் வைப்பாங்க. பட் ஃபேன்ஸுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்காது, ஒரு ஃபயராக தான் இருக்கும். ஏன்னா சிஎம் பங்க் இப்போ தான் வின் பண்ணார், டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சாம்பியன்ஷிப் வெஸ்ட்மினா வரைக்கும்னாச்சும் கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு கொந்தளிச்சிடுவாங்க. யாரோ எவ்வளோ நாள் வச்சுருக்காங்க, சிஎம் பங்கு கொஞ்ச நாள் வச்சுருக்கிறது தப்பு இல்லையன்ற மாதிரிலாம் கேள்வி வந்துடும். அதனால் மேபி சாம்பியன்ஷிப் ரீட்டெயினும் ஆகலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் சாம்பியன்ஷிப் கை மாற்றலாம். பிரான் பிரேக்கருக்கு இவ்வளோ பக்கத்தில் சாம்பியன்ஷிப் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. அவர் இப்போ டாப் காயாக தான் இருக்கார். அவருக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்து தான் அவர் டாப் காயாக நிறுத்தணுன்ற அவசியமே இல்லை நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் தான் இருக்கார். பார்க்கலாம். இந்த மேட்ச் ஆனால் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்டோரி லைனு நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிஎம் பங்க் வந்து காப்பாற்றுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போது பிரான் பிரேக்கர் 2 வீக்காக காப்பாற்றிட்டாரு. இன்னும் 1 வீக்காக இன்னும் 1 வீக் இல்லை 3 வீக் இருக்குது. அதை சிஎம் பங்க் வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கொஞ்சம் நல்ல, அதாவது மோசமான ஸ்டோரி லைன் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஸ்டோரி லைனோ இல்லை கொஞ்சம் பிக்கஸ்ட் ஸ்டோரி லைன் போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு. சிஎம் பக்கம் இந்த சைடு ஆதரவு தெரிவிக்க ஆளுங்க வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்கிற சம்பவம் தான் கைஸ். தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் போயின்னா சம்பவம் பண்ணியிருக்காங்க டேக் டீம் டிவிஷனில். இப்போ ஓவராலாக போயின்னா டேக் டீம் டிவிஷனும் ரொம்ப போர் அடிச்சிருக்கும் மண்டே நைட்ரால். ஸ்மாக்டவுனில் தாறுமாறாக போகுது, மண்டே நைட்ரால் ரொம்ப போர் அடிச்சுது. நியூ டேட்டை கொடுத்தாங்க, அப்பயும் செட் ஆகலை. வார் ரைடர்ஸ் வச்சு வார் ரைடர்ஸை கொடுத்தாங்க செட் ஆகலை. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஏஜே ஸ்டைலும் ட்ராகன்லேயும் ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இதுவும் போரிங் அடிச்சிட மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. பட் அதை காப்பாற்றிட்டாங்க நம்மளுடைய ஊசோஸு.
இந்த நியூ டே இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. என்னடா நியூ டேவோட முடிச்சுருவாங்கன்னு பார்த்தேன். ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த டேக் டீம் டிவிஷனுக்கு. பேசும்போதே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் திரும்பி ஊசோஸ் ரிட்டர்ன் ஆகிட்டோம் இந்த டேக் டீம் டிவிஷனுக்கு. இதுக்கப்புறம் மெயின் டேக் டீமரே நாங்கள் தான், உங்களெல்லாம் நீங்களாம் ஓரம் போங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க டேக் டீமை உங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்க, நல்லா இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏஜே ஸ்டைல் தாறுமாறு, ட்ராகன்லேயும் தாறுமாறு, தலைவங்க 2 பேர் இருந்தாலும் வித்தியாசமாக சண்டை போடுறாங்க. பார்க்கணுமே, கவுத்து மேலே தூக்கி போட்டு அந்த கிளாஸ் ஏஜே ஸ்டைலோட கிளாஸ் போடும்போதெல்லாம் தாறுமாறு இருந்திருக்கும். வித்தியாசமாக பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்குது. இதுக்கு மேலேயும் டேக் டீம் டிவிஷன் சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஊசோஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ஜே ஊசோ இப்படி திடீர்னு ஒரு ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு டேக் டீம் டிவிஷனில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் லைட்டாக யோசிக்க தோணுது. ஒருவேளை டேக் டீம் மேட்ச்சில் ஜிம்மி அட்டாக் பண்ணிட்டு இந்த டேக் டீம்லாம் எனக்கு தேவையில்லைடா, நான் சிங்கிள் இதுக்கே போகிறேன்டா, இதெல்லாம் என்னடா இதுன்ற மாதிரி பண்ணிவிடுவாரோன்ற மாதிரி கூட சில கேள்விகள் எழுந்துன்னு இருக்குது. ஜே ஊசோக்குள்ளே ஒரு அரக்கம் இருக்கான், அதை மட்டும் WWE காமிச்சு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அந்த அரக்கனை எங்கே கொண்டு வராங்கன்னு. ஃபைனலாக வருவோம், ரோமன் அண்ட் பிராக் லெஸ்னர். அண்ட் கைஸ், இதுதான் அஃபிஷியல் போஸ்டர் ராயல் ரம்பிளில். நிறைய பேர் இருக்காங்க, இதில் எல்லை நைட் இல்லாத அப்போயே தெரிஞ்சிருச்சு அவர் இன்ஜுரியில் தான் உட்கார வைப்பாங்கன்னு. மற்றபடி ரோமன் வேணுமா, ரோமன் இருக்கார். பிராக் வேணுமா, பிராக் இருக்கார். குந்தர் இருக்கார். சிஎம் பங்கு, ட்ரூ மேக்கன்டைர், பல விதமான எல்லா ஆட்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸாக நிறைய பேர்த்த கூட கொண்டு வருவாங்க, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கிட்டத்தட்ட கிறிஸ் ஜெரிகோ மேபி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அங்கே தான் கொண்டு வராங்க. அது இல்லாமல் சில WWE விட்டு போனாங்கல்ல, WWE ஃபயர் பண்ணாங்கல்ல, அதில் 1-2 பேர்த்த கூட கொண்டு வரலாம், திரும்பியும் கான்ட்ராக்ட் கொடுத்து. அப்புறம் NXTலேருந்து கொஞ்சம் பேர் வரலாம், இந்த டிஎன்ஏலேருந்து யாராவது ஒருத்தவங்க வரலாம். கொஞ்சம் பேர்லாம் இல்லை, NXTலேருந்து ஒரு பேரோ 2 பேரோ, இல்லை டிஎன்லேருந்து ஒரு பேர் 2 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சில பேர் இருப்பாங்க, அப்புறம் ரிட்டனுக்காக சில பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அதுவும் சவுதி அரேபியாவில் வேறு நடக்க போதா, ரொம்ப பிக்கெஸ்ட்டாக நடத்தணும்னு பார்ப்பானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாக்காரங்க காசு கொடுப்பாங்க, அதனால தான் இந்த பிளானு. ஆனால் நமக்கு மெயின் சம்பவமே பார்த்தீங்கன்னா 2 பெரிய தலைங்க இதில் இருக்க போகிறாங்க. ரோமனும் இருக்கார், பிராக் லெஸ்னரும் இருக்கார். போன டைம்லாம் பிராக் லெஸ்னர் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிராக் லெஸ்னர் அப்போது இல்லாத கஷ்டமே நமக்கு ரொம்பமாக இருந்தது. ராயல் ரம்பிள்னாலே பிராக் லெஸ்னர் தான், ஏன்னா சூப்பர் பிளாக்ஸ் சிட்டியில் நனைய வச்சுருவார் எல்லாத்தையுமே. அந்த இதை போன டைம் பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. இந்த டைம் ஐ டோன்ட் கேர், நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாக்ஸ் சிட்டி மழையில் நனைய வைக்க போகிறேன்ற மாதிரி இருக்க போகுது. அது மாதிரி பிராக் லெஸ்னர் இருந்தும் ரோமன் ரெயின்ஸ் இந்த டைம் இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிருப்பாங்க. அந்த கவலையும் தீர்க்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், மேபி ரோமன் வின் பண்ணாலும் வின் பண்ணுவாருங்க. வின் பண்ணிவிட்டு ஓடி உன் தலையை திருவுறேன்டா, உன் கூட தான்டா மோத போகிறேன், உன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறேன்டா, பார்ட் 3க்கு போகண்டான்ற மாதிரி கூட சொல்லலாம். பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பை பை கைஸ்.